செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.9லமா கீழ்காணும் விகிதமுறு கோவைகளை பகுதி பின்னங்களாக பிரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விகிதமுறு கோவைன்னா P/Q பை போட்டிருக்கோம், அவ்வளோதான். அதான் விகிதமுறு கோவை. இது எப்படி பிரிக்க சொல்லியிருக்காங்க சாமி? பகுதி பின்னங்களாக பிரிக்க. அது என்ன மகா பகுதி பின்னங்களாக பிரிக்கனா? யார் பகுதி? இவங்க தானே. இந்த பகுதியை வச்சு மேலும் சில பின்னங்களை பிரிக்கணும். பின்னம்னா அது P/Q வடிவம், அதாவது தொகுதி பை பகுதி. ஸோ இதை வச்சு எப்படி மகா பகுதி பின்னங்கள் பிரிக்க போகிறோம்னா, இந்த பகுதியை வச்சு எப்படி பிரிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸினுடைய அடுக்கு. எக்ஸினுடைய அடுக்குன்னா இருக்குது, 2 இருக்குது. அப்போ எத்தனை இது போட்டு நம்ம பிரிக்க போகிறோம்னா 2 பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறோம். செல்லம் புரியுதா? ஏன்னா எக்ஸின் அடுக்கு 2ன்னா 2 பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ஓகே சாமி. அது எப்படி மகா நம்ம ஏவும் பியும் இது பண்ண போகிறோம்னா, ஏ பை சம்திங் ப்ளஸ் பி பை சம்திங். சொல்லுங்கள் சாமி. a by something plus b by something. ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? அதுதான் இப்போ பாருங்கள். a by something அப்படிங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் ஒரு முறை மைனஸ் போடுங்க. இல்லை பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படி எழுதிடலாம். ஒரு முறை ப்ளஸ் போடுங்க. a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இதை எப்படி பிரிக்க போகணும்? a by something. இந்த சம்திங்கிறது x மைனஸ் a ப்ளஸ் b by x ப்ளஸ் a. சில புரியுதா இப்போ? அப்போ இதை அடுக்கு 2ஆக இருக்கிறதுனால ஏவாவும் பியாவும் வச்சு எழுதுகிறோம். இதான் பின்னம். என்னது? தொகுதி பை பகுதி. இதான் பின்னம். அப்போ இதையே நான் 2ஆக பிரிக்கணும்னா ஃபார்முலா வடிவத்தில் 2 டைம் இருக்கணும். அப்போ எக்ஸ் 2 முறை போட்டு போயிருக்கணும், ஏவை 2 முறை போட்டு போயிருக்கணும். நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர்னால் அதையே 2 முறை போட்டு போயிருக்கணும். ஓகே. இப்போ இங்கே இருக்கிறதுனால இது 2 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் போட்டு போயிருக்கணும், முடிஞ்சிச்சு. ஸோ ஃபார்முலா தான் a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. அது ஃபார்முலான்னு சொல்லி தரல உங்களுக்கு. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லி தந்திருக்கேன். ஓகே சாமி. இப்போ இதுக்கு என்ன வந்திருக்கு? இதாக வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதோ ஒரு பின்ன எண், இதோ ஒரு பின்ன எண், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா? இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அப்போ எப்போ வேறு மாதிரி இருக்கிறதோ 2த்தையும் பெருக்கணும். 2த்தையும் பெருக்குனா குறுக்க பெருக்கணும். ரைட் செல்லம். இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 1 by x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது அப்படியே பெருங்க, a ஆஃப் x ப்ளஸ் a ப்ளஸ் b ஆஃப் x மைனஸ் a பை x மைனஸ் a இன்ட்டு x ப்ளஸ் a. இது 2த்தையும் பெருக்கணும், குறுக்க பெருக்கணும். இங்கே பாருங்கள், இது இதனுடைய விரிவாக்கம் தானே இது. அப்போ என்ன ஆயிடுச்சு? இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் 1 ஈக்குவல் டு a ஆஃப் x ப்ளஸ் a ப்ளஸ் b ஆஃப் x மைனஸ் a. இப்போ யாருடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சாமி? ஏவினுடைய மதிப்பையும் பியினுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவினுடைய மதிப்பு நான் கண்டுபிடிக்கணும்னா பி ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கணும். அப்போ இல்லாமல் ஆக்கணும், அது முட்டையாக்கணும், 0வாக ஆக்கணும். அதுக்கப்புறம் பியினுடைய மதிப்பு கண்டுபிடினா ஏ ஃபுல்லாக 0 ஆக்கணும். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், எக்ஸினுடைய மதிப்பு போட போகிறோம். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு இங்கே பின்னாடி என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணின்னு அர்த்தம். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் ஏன்னாது ப்ளஸ் ஏ. அப்போ என்ன போட போகிறோம்? இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ போட்டோம்னா 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் எக்ஸு பதில் என்ன போட போகிறோம்? ஏ போட போகிறோம். ஏ ப்ளஸ் ஏ. இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும், விட்டுடலாம். எம்ப்ளாயிஸ் 1 ஈக்குவல் டு ஒரு ஏவையும் கூட்டினா 2 ஏ. ஏ ஆஃப் 2 ஏ எம்ப்ளாயிஸ். ஏவனுடைய மதிப்பு தான் தேவை. சமக்குறிக்கு ஒரு பக்கம் ஏ வச்சுக்கிறோம். 2த்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கலாக இருக்கிற 2 எந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துலாம் மாறும். ஸோ ஏவனுடைய மதிப்பு கிடைச்சாச்சு. அடுத்து பியினுடைய மதிப்பு கிடைக்கணும்னா ஏவை ஃபுல்லாக 0 ஆக்கணும். அதான் மகா ஏவனுடைய மதிப்பு கிடச்சிச்சு, நம்ம போட்டலாம் அப்படின்னா தேவையில்லை, எதுக்கு ரிஸ்க்கு? அதனால் இது ஃபுல்லாக 0 ஆக்கணும்னா எக்ஸினுடைய மதிப்பு இங்கே ப்ளஸ் ஏன்னு இருந்துச்சுன்னா போட போகிறோம் சாமி? மைனஸ் ஏன்னு போட போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, இங்கே நான் லெஃப்ட் சைடு 1 ஈக்குவல் டு இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ பி ஆஃப் மைனஸ் ஏ எக்ஸுக்கு பதிலாக இம்ப்ளாயிஸ் 1 ஈக்குவல் டு பி ஆஃப் மைனஸ் ஒரு ஏவையும் சேர்த்தா மைனஸ் 2a இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு மைனஸ் 1/2a. பெருக்கலாக இருக்கிற மைனஸ் 2a இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். பெருக்கல் ஞாபகம் இருக்கணும். இது ப்ளஸ் 2a, நம்ம ப்ளஸ் சொல்கிறது கிடையாது. ஆனால் மைனஸ் மட்டும் சொல்லும்போது பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ் 2a இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2aன்னு போட்டுருவோம். தப்பு. ப்ராக்கெட்னா பெருக்கல். ஓகே வச்சலாம். ஸோ இந்த பாருங்க, b ஈக்குவல் டு, ஸோ ஏனுடைய மதிப்பு கிடச்சிச்சு, பியினுடைய மதிப்பு கிடச்சிச்சு. தேர்ஃபோர் 1 பை அதில் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை தானே
அப்போ ஏவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 1/2a. ஏற்கனவே வகுத்தலில் யார் இருக்காங்க இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக பியினுடைய மதிப்பு மைனஸ் கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் 1/2a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இது பையில் இருக்குது, பையில் இருக்கிறது போட்டுட்டோம். இதான் சம இதனுடைய பகுதி பின்னங்கள். ஓகே செல்லம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா எக்ஸின் அடுக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏபியாக போட போகிறோம். சப்போஸ் எக்ஸ் கியூப் வருதுன்னா ஏபிசின்னு வரணும். எக்ஸ் பவர் 4 வருதுன்னா எக்ஸினுடைய மதிப்பு எத்தனை இருக்கோ, இப்போ இதுக்கு எக்ஸினுடைய மதிப்புக்கு எத்தனை 2 இருக்கும். அதனால் ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம தொகுதியில் போடுறோம். ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.